இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கான 2002ஆம் ஆண்டு மற்றும் 2005ஆம் ஆண்டு வந்த வாக்காளர் பட்டியலை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதில் உங்களோட நேம் இருக்கான எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே watersportal.eci.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா voters.eci.gov.in வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு மறுபடியும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணும்போதே மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி தான் ஓடிபி வரும். 6 நம்பர் கொண்ட ஓடிபி வெரிஃபை பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ECNet ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் சொல்லியிருக்கும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 சொல்லியிருக்கும். உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு உங்களோட நேம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இருக்கும். இதில் சர்ச் யுவர் நேம் இன் எஸ்ஏஆர்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தோன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எல்டர் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்டர் ரோல்னு சொல்லிவிட்டு 2002ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டு வரை உள்ள வாக்காளர் பட்டியல் விவரங்கள் வந்துடும். நீங்கள் கடைசியாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2002ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏஆருக்கான ஓட்டர் லிஸ்ட் இது தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் ஷோ ஆகும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அசம்பிளி என்னவோ அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கங்க. அசம்பிளி செலக்ட் பண்ண பிறகு பார்ட் நம்பர் அண்ட் நேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணாலே உங்களோட ஊர் பேர்லாம் இருக்கும். ஸ்கூல் நேம் உங்களோட ஊர் பேர் இருக்கும். அது ரெண்டையுமே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ண பிறகு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வாக்காளர் பட்டியல் 2002ன்னு சொல்லி வரும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிய தொகுதியுடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும். எத்தனை வாக்காளர் இருக்காங்க அதோடைய விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்காளர் பெயர், அவங்களுடைய தந்தை பெயர், அவங்க ஆனா பெண்ணா, அவங்களுடைய வயது, ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க. இந்த 2002ஆம் ஆண்டு வந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனுமரேஷன் ஃபார்மில் இந்த ஓட்டர் ஐடி நம்பர் உங்களோட நேமில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக 2005க்கான வாக்காளர் பட்டியலில் செக் பண்ணுறதுக்கு டாப்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005 சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதேமாரி உங்களோட மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, பாகம், எண் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே என்டர் பண்ணுங்கள். அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சர் கோடு பார்த்து டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் வாக்காளர் பட்டியல் 2005ன்னு சொல்லி எல்லா விவரங்களுமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி 2002ஆம் ஆண்டு மற்றும் 2005ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏஆருக்கான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.